Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டர் குக்கீஸ். ஒரு அருமையான பட்டர் பிஸ்கெட் வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த குக்கீஸ் செய்யறதுக்கு வந்து ரொம்ப நிறைய கஷ்டமான பொருள் போய் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற மைதா மாவு, கடலை மாவு, நெய் வச்சு அல்லது வெண்ணெய் வச்சு ரொம்ப சுலபமா செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த கப் வந்து மெஷரிங் எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாமே மெஷர் பண்ணுங்க. ஒரு கப் மைதா, அதுலயே ஒரு கப் பொடிச்ச சர்க்கரை, வெண்ணெய் வந்து உருக்கிக்குங்க, இல்லைன்னா நெய்யா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ வந்து உருக்கின வெண்ணெயும் பொடிச்ச சர்க்கரையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெண்ணெய் இல்லாதவங்க நெய் இருந்தா நெய் சேர்த்துக்கோங்க. பட் வெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெய் சேர்த்தா கொஞ்சம் ஹார்ட் ஆகும். வெண்ணெயா சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த எல்லோ கலர் இருக்கிறது கலர் மாறி அந்த ஒயிட் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். கை வலிச்சா இடையில கை விட்டு விட்டு பீட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கவங்க எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியா வரணும். பாருங்க, அந்த எல்லோ எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு ஒயிட் கலர் நேச்சருக்கு வந்துருச்சு. நல்லா க்ரீமியா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா கடலை மாவை சேர்த்துடலாம். கடலை மாவு வந்து நல்லா மொறுமொறுப்புக்காக சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட வந்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா அந்த பிஸ்கெட் நல்லா முருவலாக உப்பி வர்றதுக்காக பேக்கிங் பவுடர். ஏதாவது ஒன்று போடணும். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க கடைசிக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவாவது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வரணும்னா அந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லாதவங்க பரவாயில்ல, ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கலந்துருங்க. கடலை மாவும் அந்த எசன்ஸும் பேக்கிங் பவுடரும் அந்த வெண்ணெயும் சர்க்கரையோட நல்லா கலக்கணும். இப்போ மைதா மாவை பிரித்து சேர்த்து கலக்குங்க. ஒன்றா கொட்டி கலக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாதி பாதியாக இல்லை 3 பாகமாவோ பிரிச்சுருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன போய் உங்களுக்கு பத்தாத மாதிரி மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, பிசைய முடியல, வரன்னு ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லை, பயப்பட வேண்டாம். நெய்யை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் அப்பப்போ உள்ளே ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டேன். இது வந்து எந்த எப்படி மாவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உதுத்துனாலும் உதுரணும், ஆனாலும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கொலன்னு வேண்டாம். இறுக்கி பிடிக்கிறப்போ ஒன்று சேரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். கடலமாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, உறிஞ்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைதா மாவு நிறையா வேண்டாம், நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா கடலை மாவு இன்னும் நிறையா போட்டு மைதா மாவு குறைச்சிக்கலாம். அப்போவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப பயப்பட வேண்டாம், அளவு மாறிடுமோன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் குக்கி கட்டர் இல்லாமல் வந்து நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்னு காமிக்கிறேன். சின்ன வடை மாதிரி தட்டிட்டு நான் வேணா நமக்கு இந்த மாதிரி ஷேப்லாம் செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக குக்கி கட்டர் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஷேப் வச்சுருக்கிறவங்க அதில் ட்ரை பண்ணலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ உடையாமல் நல்லா இருக்குது. இதுதான் கரெக்ட் பக்குவம். இதில் மேலே வந்து நான் ஒரு சாக்லேட் சிப் வைக்க போகிறேன். சாக்லேட் சிப் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். மேலே வந்து ஒரு முந்திரியோ பாதாமோ திராட்சையோ ஏதாவது ஒன்று மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்ஸும் இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப்புக்கு மோல்ட் பண்ணிடலாம். ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம சுலபமாக பிஸ்கெட் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம வீட்லேயே சுத்தமான வெண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ நல்லதும் கூட. இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில். அந்த ஓரங்கள் வந்து வெடிப்பு வராத அளவுக்கு தட்டிக்கோங்க. ரொம்ப பட்டையாக தட்டினீங்கன்னா வெடிச்சிடும். ஏன்னா பிஸ்கெட் வேகிறப்போ ஆல்ரெடி வெடிச்சு வரும். நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டே வெடித்து வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பிஸ்கெட்லாம் பொடிஞ்சிரும். பாருங்கள், நான் எப்படி தட்டுறேன் பாருங்கள். ஓரங்கள் வந்து உருண்டு இருக்கிற மாதிரி வெடிப்பு இல்லாமல் தட்டிக்கோங்க. இவ்வளோதான். குக்கீஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி, கட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
இப்போ இதை வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன். பேக்கிங் ட்ரேலாம் தேவையில்லை, நம்ம நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிட்ற பிளேட் இருந்தால் கூட ஓகே. கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டாக பார்த்துக்கோங்க. ஒன்றோடனும் இடிக்கக்கூடாது, ஏன்னா உப்பி வரும், ஒன்றோட முட்டும், அதனால நல்லா கேப் விட்டு வைங்க. இப்போ இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே உப்பு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொட்டி, ஆல்ரெடி பேக் பண்ண உப்பு தான் நான் போட்டிருக்கேன், அதை எடுத்து வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஸ்டாண்டு, பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி உப்பு மேலே படாமல் இருக்கிறதுக்காக நான் மறுபடியும் மேலே ஒரு பிளேட் போட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வைங்க. நான் வந்து இதுக்கு மேலே அந்த அப்படியே ட்ரே வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம், அந்த சூடு வரட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கீஸ் அரேஞ்ச் பண்ண பிளேட்டை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். கை பத்திரமா வைக்கணும். பிளேட்டை வந்து ஈஸியாக எடுத்து வைக்கக்கூடிய பிளேட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து லெட்டு போட்டு கேஸ்கெட் இல்லாமல் வெயிட் இல்லாமல் மூடி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் கண்டிப்பாக வேணும் மீடியம் ஃப்ளேமில் வேகிறப்போ. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திறக்க வேண்டாம். பாருங்கள், நான் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்துருக்கேன். பார்த்தீங்களா, நம்ம வச்சதை விட இந்த நடுவில் இருக்கிற பிஸ்கெட் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு. ஓரங்கள் பாருங்கள் ப்ரௌன் வந்துருச்சு, இதுதான் அளவு. ஓரங்கள் ப்ரௌன் வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டை முடிஞ்சால் வெளியே எடுத்துருங்க. சூடு எடுக்க முடியலன்னா லிட்டை திறந்து வச்சுருங்க, ஆறட்டும். பாருங்கள், நடுவில் இருக்கிற பிஸ்கெட் வெடிச்சிருச்சு, ஓரம்லாம் பாருங்கள் நல்ல ப்ரௌன். இப்போ கூட நீங்கள் பிஸ்கெட்டை தொட்டிங்கன்னா கொலன்னு உள்ளே தான் போகும். அது வந்து ஆறுனா தான் கிறிஸ்பி ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் கூட அப்படி தான் இருக்கும். இப்போ நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், பேக் சைடில் அளவான ப்ரௌன் ஷேடில் நல்லா குக் ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஃபுல்லாக பிஸ்கெட் ப்ரௌன் ஆகணும்னு விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், பிஸ்கெட் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ வந்து எடுத்து வெளியே வச்சோன்னே பிஸ்கெட் கிறிஸ்பி ஆயிரும். உள்ளே வந்து தொடுறப்போ குழக்குழன்னு தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. பேக் சைடில் பாருங்கள் நல்லா இருக்குது. அந்த சாக்லேட் சிப்பே நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கு, பார்த்தீங்களா, விழுகலை. இதே மாதிரி கேஷ்யூ, ஆல்மண்ட் ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உடைக்கிறேன் பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அப்படியே நல்லா இந்த முருவலாக இருக்குது. கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே குக்கீஸ் பண்ணிடலாம். பட்டர் எல்லாம் வந்து நம்ம நல்லா சுத்தமானதாக போட்டு நல்லா செய்யலாம். இந்த அருமையான பட்டர் குக்கீஸ் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கலந்தீஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.